போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமன்ற பகுதி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியில் இருந்து அதிகப்படியான பொது அறிவு கேள்விகள் கேட்கறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் இது உள்ளது. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆரத்தொலைவிற்குள் உள்ளன. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சென்டாரி. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவு. எங்கேருந்துன்னா சூரியனிலிருந்து. இரவு நேரங்களில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய நட்சத்திரம் எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 500 விண்ணியல் ஆரத்தொலைவில் இருக்கும். ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் 12% ஆகும். ஒரு நீல திமிங்கலத்தின் எடை 30 யானைகளின் எடைக்கு சமமாகும். அதன் நீளம் 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமமாகும். ஒரு முட்டையின் ஓடானது பார்த்தீங்கன்னாக்கா அந்த முட்டையோட வெயிட்டில் 12% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நீல திமிங்கலத்தின் எடை பார்த்தீங்கன்னாக்கா 30 யானைகளின் எடைக்கு சமமாக இருக்கும். அதோட நீளம் 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமமாக இருக்குன்றாங்க. அடுத்ததாக, வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமம். எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்படும் உடனடி திசைவேகம் என்பதை அப்பொருளின் திசைவேகம் என்றும் உடனடி வேகம் என்றும் கூறலாம். வாகனத்தில் இப்போ வண்டி போயிட்டு இருக்கு, அது வேகத்தை கண்டுபிடிக்கிறது எது பார்த்தீங்கன்னாக்கா வேகமானி, அதாவது ஸ்பீடோமீட்டர்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய கன நேரத்தில் நிகழும் வேகத்தை, அதாவது ஸ்பீட் அளக்கிறது தான் பயன்படுத்தப்படுது. ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமமாக இருக்குன்றாங்க. அடுத்ததாக, ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா? ஆம், கொண்டிருக்க முடியும். சுழி திசைவேகம் 0 இருக்கும், அங்கே முடுக்கமும் இருக்குன்றாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் சுழி மதிப்பை பெறுகிறது. அப்போது அப்பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். ஒரு பொருளை செங்குத்த மேலே தூக்கி போட்டோன்னாக்கா இங்கே மேலே போனது 0 ஆகும், போயிட்டு அப்புறமா திரும்ப திசைவேகம் அதிகரிக்கும். அப்படின்னா இங்கே திசைவேகம் கம்மியாகுதுனாக்கா, இந்த இடத்துல 0 ஆகுதுனாக்கா அங்கே முடுக்கம் ஆக்சலரேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.81 ஜி, அதாவது மீட்டர் பேர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்மால் ஜின்னு சொல்லுவோம். சரிங்களா? பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்கிறீர்கள்? குடைராட்டினம் ஒரு செங்குத்தான அச்சை பற்றி சுழலும் பொழுது நாம் ஒரு வெளிநோக்கி திசையில் ஏற்படும் இழு விசையை உணர்கிறோம். இவ்விசையை என்னன்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னாக்கா மைய விலக்கு விசையினால் ஏற்படுவதாகும். அப்படின்னா ராட்டினத்தில் சுத்துறது எதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு. ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் மைய நோக்கு விசையாகும். மைய நோக்கு விசைன்னா ஒன்றும் இல்லைங்க, மையத்தை நோக்கி எந்தெந்த விசையெல்லாம் இழுக்குதோ அதுதான் மைய நோக்கு விசை. மைய விலக்கு விசைனா மையத்துல இருந்து வெளியில போகணும், மையத்தை விட்டு விலகி போகிறது எல்லாமே மைய விலக்கு விசை. மைய நோக்கு விசைகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஈர்ப்பு விசையில இருந்து உராய்வு விசை, காந்த விசை, நிலைமின்னியல் விசை, இதெல்லாம் மைய நோக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு. ஒரு சிறிய ஆணி நமது உடலை துளைக்கும் பொழுது வலி உணர்கிறோம். ஆனால் சிலர் ஆணி பிடிக்கையில் படுத்தாலும் அவர்கள் உடலில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது. அது எப்படி? ஏனெனில் அவர்கள் உடல் ஆணியை தொடும் பொழுது பரப்பு அதிகமாக இருக்கிறது. தொடக்கூடிய பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருந்துச்சுனாக்கா நமக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆனால் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது நம்மளை தாக்கும். அதோட பாதிப்பு என்னன்றது நமக்கு உணர முடியும். மனிதனின் நுரையீரல் கடல் மட்ட வளிமண்டல அழுத்தத்தில், அதாவது 101.3 கிலோ பாஸ்கல் சுவாசிப்பதற்கேற்ப தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது. உயரமான மலைகளின் மேலே செல்லும் பொழுது அழுத்தம் குறைவதால் மலை ஏறுபவர்களுக்கு உயிர் வாயு, அதாவது ஆக்சிஜன், ஓட்டுன்னு சொல்லுவோம், உருளை இணைந்த சிறப்பான சுவாசிக்கும் இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன. அதே போலவே கடல் மட்டத்தை விட அழுத்தம் அதிகமான சுரங்களுக்குள் வேலை செய்பவர்களுக்கும் சிறப்பான சுவாசிக்கும் கருவிகள் தேவைப்படுகின்றன. இப்போ மலை மேலே போகிறவங்க என்ன பண்ணுவோம்னா ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போவாங்க. அதே போல்
அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர், அதாவது நம்ம சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் வாயு இருக்கணுன்றாங்க. அது என்னன்னாக்கா நம்ம சிலிண்டரில் அடைச்சி கூட எடுத்துகிட்டு போகலாம். சிலிண்டர்னா அதுக்கான பிரத்யேகமாக அடைக்கப்பட்ட உருளையில் அடைச்சி எடுத்துகிட்டு போகலாம். எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் PSI என்னும் அலகில் குறிப்பிடப்படுகிறது. PSI என்னும் அலகு ஒரு அங்குலத்தில் செயல்படும் ஒரு பாஸ்கல் அழுத்தம் ஆகும். இது அழுத்தத்தை அளக்கும் ஒரு பழமையான முறையாகும். PSI என்னன்னாக்கா ஒரு அங்குலத்தில் செயல்படும் ஒரு பாஸ்கல் தான் PSIன்னு சொல்றாங்க. இது என்னன்னாக்கா ஓல்டு மெத்தடுன்னு சொல்றாங்க. நன்னீரை விட உப்பு நீர், அதாவது கடல் நீர், அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். ஏனெனில் மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல அதன் அடர்த்தியையும் சார்ந்தது. மிதப்பு விசை எதை சார்ந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடர்த்தியும் சார்ந்திருக்கு, பருமனையும் சார்ந்திருக்கு. மிதக்கக்கூடிய பொருளோட பருமனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அடர்த்தியும் பொறுத்து இருக்கு. நன்னீரை விட உப்பு நீரில் மிதப்பு விசை அதிகமாக இருக்குன்றாங்க. இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலைமின்னியல் விசை நியூட்டனின் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. ஒரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை நேர்வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாகவும் செயல்படுகிறது. நியூட்டனின் 3வது இது என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன அளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அதே அளவில் இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல தான் இந்த இரு புள்ளி மின்னூட்டங்களே செயல்படுன்னு சொல்றாங்க. ஒன்று நேர்வினையா இருந்துச்சுனாக்கா இன்னொன்று எதிர்வினையா இருக்குன்றாங்க. மனித உடலில் மின்னூட்ட துகளின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. இதை நரம்பு இணைப்பு சைகை என்பர். இத்தகைய சைகைகள் மின் வேதி செயல்களால் உருவாகின்றன. மூளையில் இருந்து பிற உறுப்புகளுக்கு நரம்பியல் மண்டலம் மூலமாக இவை பயணிக்கின்றன. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறும் மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண்ணின் முறையே 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். மாறாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மாறும் மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையை பார்த்தீங்கன்னாக்கா 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் ஆகும். இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 220 வோல்ட். மற்ற நாடுகளில் 110 வோல்ட். உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 1,00,000 ஓம். நம் உடலில் தண்ணீர் இருப்பதால் மின்தடையின் மதிப்பு சில 100 ஓமாக குறைந்து விடுகிறது. எனவே ஒரு மனித உடல் இயல்பிலேயே மின்னோட்டத்தை கடத்தும் நற்கடத்தியாக உள்ளது. ஆகவே மின்சாரத்தை கையாளும் பொழுது நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். சில கடல் ஆமைகள் அவை பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து முட்டையிடுகின்றன. ஒரு ஆராய்ச்சியில் ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையை கண்டறிய புவிகாந்த உருப்பதித்தல் என்னும் முறையை கையாளுகின்றன. இந்த ஆமைகள் புவியின் பல்வேறு இடங்களில் உள்ள காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையவை. இந்த நினைவாற்றல் அவை தாயகத்திற்கு திரும்புவதற்கு உதவுகிறது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எங்கே பிறக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து திரும்ப முட்டை இட்டுட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்த எப்படி ஞாபகம் வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, புவிகாந்த உருப்பதித்தல் முறையில் வந்து அந்த ஆமைகள் ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அது வந்த இடத்துல இருந்து திரும்ப அதோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு நினைவாற்றல், அதாவது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு காந்தப்புல விசையை அடிப்படையில் தான் அது செயல்படுதுன்றாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் புவிகாந்த உருப்பதித்தல்ன்ற பேர் சொல்கிறாங்க. மைக்கேல் ஃபாரடே 22 செப்டம்பர் 1791 முதல் 25 ஆகஸ்ட் 1867 ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஆவார். அவர் மின்காந்தவியல் மற்றும் மின் வேதியியல் போன்ற அறிவியல் பிரிவுகளுக்கு பெரும் பங்களித்தார். அவரது முக்கிய கண்டுபிடிப்புகளில் அடிப்படை மின்காந்த தூண்டல், டயகாந்தத்தன்மை மற்றும் மின்னார் பகுப்பு ஆகியவை அடங்கும். ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது, ஆனால் மின்னோட்டத்தை குறைக்கிறது மற்றும் மறுதலையாகவும் அமையும்.
அடிப்படையில் வெப்பம், ஒளி போன்ற வடிவில் ஒரு மின்மாற்றியில் ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. டிரான்ஸ்ஃபார்ம்ல ஆற்றல் இழப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெப்பம் மற்றும் ஒளியின் அடிப்படையில் ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. அவசர கால ஊர்திகளின் முன்புறம் ஆம்புலன்ஸ் என்னும் வார்த்தை வலமிருந்து இடமாக பெரிய எதிரொலித்தலாக எழுத்தல்களில் எழுதப்பட்டிருக்கும்.